இல்லை இப்போ ஃபார்ம் வந்து வீட்டில் போய் கொடுக்குறீங்கல்ல, ஃபார்ம் கொடுக்குறப்ப அந்த பர்சன் அங்கே இல்லை, வீட்டில் இல்லை, அந்த ஃபார்மை யாராவது ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த வீட்டில்? முடியாது. அந்த பர்சன் தான் இருக்கணும். அந்த பர்சன் தான் வந்து நம்ம கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கணும். இங்கே இருக்க சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து ஓட்டு வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்குது, என்னோட ஊரில் இருக்குது. இப்போ அந்த ஃபார்ம் வந்து வீட்டுக்கு கொடுத்தா நான் டேரெக்டாக போய் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? ஆமாம், நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஃபார்மை கலெக்ட் பண்ண நீ ஏன்னா வேறு யாருக்கும் கொடுக்க முடியும். ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் பிளட் சம்மந்தப்பட்ட இல்லை எஸ்ஏஆரில் பழைய எஸ்ஏஆரில் இருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸும் இங்கே எழுதி அப்போ இருக்க பாகம் என்ன, அப்போ இருக்க வரிசை என்ன எழுதி, அப்போ வந்து தொகுதி வந்து ஒரே தொகுதியாக இருக்கலாம், இல்லை வேறு தொகுதியாக கூட இருக்கலாம். எஸ்ஏஆர் அது எழுதிடும். அதுக்கப்புறம் இப்போ இந்த எஸ்ஏஆரில் அவங்க ஓட்டு போடலை, அப்போ எஸ்ஏஆரில் அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய உறவினர், அவங்களுடைய அந்த காலத்தை விட்டுலாம், செகண்ட் காலத்தை விட்டாங்க, அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க தாத்தா பாட்டி, பிளட் ரிலேஷன், ரத்த சம்மந்தப்பட்டவங்க இதில் அவ்வளோதான். இல்லை இப்போ ஃபார்ம் வந்து வீட்டில் போய் கொடுக்குறீங்கல்ல, ஃபார்ம் கொடுக்குறப்ப அந்த பர்சன் அங்கே இல்லை, வீட்டில் இல்லை, அந்த ஃபார்மை யாராவது ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த வீட்டில்? முடியாது. அந்த பர்சன் தான் இருக்கணும். அந்த பர்சன் தான் வந்து நம்ம கிட்ட கையெழுத்து போட்டு வாங்கணும். இல்லை இப்போ நான் வந்து இங்கே இருக்க சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து ஓட்டு வந்து காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்குது, என்னோட ஊரில் இருக்குது. இப்போ அந்த ஃபார்ம் வந்து வீட்டுக்கு கொடுத்தா நான் டேரெக்டாக போய் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணுமா? ஆமாம், நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபார்மை கலெக்ட் பண்ண நீ ஏன்னா வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. ஃபேமிலியில் அந்த ஃபேமிலியில் பிளட் சம்மந்தப்பட்ட இல்லை கீழே கடைசியில் கொடுத்துருக்குல்ல அவர் அவங்க கிட்ட கொடுக்கலாம். அந்த பிளட்ஸ் அவங்க கிட்ட. இப்போ நீ ஃபாரின் போயிட்டா அந்த வெளியே ஹவுஸ் ஓனரோ இல்லை வேற யாருன்னா அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது. சரி, இப்போ ஃபோட்டோ ஒட்டி கொடுக்கணுங்களா? ஆமாம், ஏன்னா பழைய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால புது ஃபோட்டோ இப்போ இருக்க கரண்ட் ஃபோட்டோ வந்து இப்போ 2005 எஸ்ஏஆரில் இப்போ ஓட்டு அப்போ நான் ஓட்டு போடலை, என்னோட பேர் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக எழுதுகிற பிளட் ரிலேஷனு அவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது கொடுக்கணுமா? அதில் ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்க வேண்டியது, அவங்க நேம் தான். அவங்க நேம் மட்டும் கொடுத்தா போதும். நேமு, அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். இது இப்போ இருக்கிற அந்த லாஸ்ட்டில் நம்ம எந்த இடத்துல ஓட்டு போட்டோமோ அதில் உள்ள பாகமே நான் அதை எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் பண்ணிட்டேன். வயசு தான் இப்போ மாறும். ஒரே ஒரு பேஜ் தானே அது ஃபில் பண்ணுறது? ஆமாம், ஒரு பேஜ் தான். ஓகே, சொல்லுங்கள் மேடம். ஆமாம் மேடம்.